வரவேற்றுக் கொள்கின்றோம். வெஃபி விஸ்டம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நபி தோழர்கள் தமிழகத்துல தமிழ் ரலியல்லாஹு செய்னா உக்காஷா ரலியல்லாஹு வந்தாங்க. கேரளாவுக்கு மாலிக் தினார் ரலியல்லாஹு வந்தாங்க. ஆகட்டும், செய்னா இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு ஆகட்டும், ஷான்ஷா பாபா ரலியல்லாஹு ஆகட்டும், அப்துல் ரஹீம் தர்வேஸ் ரலியல்லாஹு ஆகட்டும், மலக் ஷா ரலியல்லாஹு ஆகட்டும், அத்தனை இறைநேசர்களும் மத நல்லிணக்கத்தை We the people of India SSF-னுடைய 50வது ஆண்டு கோல்டன் 15-னுடைய லோகோவினுடைய மேல் டைட்டிலே We the people of India எண்ணத்துல இந்த SSF இந்த பசங்க வந்து ஒரு 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடம் ஸ்கூல் வசதி பண்ண இடம் பிரச்சனை அப்படிங்கிறப்போ வரையில பேசிட்டு இருந்தாங்க. சரியா பண்ணாங்க. ஸ்கூல் எப்படி நடத்திட்டு இருக்காங்க? ஸ்கூல்ல மதரசா மட்டும் இல்ல, அரபி காலேஜ் மட்டும் இல்ல, ஸ்கூல் டியூஷன் சென்டர் மட்டும் இல்ல. அது இந்த ஸ்கூலே அழகாக பண்ணுங்க. அப்புறம் தமிழுக்கு மற்ற மொழிக்கு என்ன பேசிடலாம்ல. தமிழ் அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தமிழ் நல்லா தெரியும். தமிழில் உணர்வுகள் இருக்கு, புரிதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும்தான் நம்ம எல்லாத்தோட ஒற்றுமை. இங்கே நம்ம ஒற்றுமையாக ஒரே காரணம் அந்த புரிதல். யார் என்ன சொன்னாலும், யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக, தலைவராகிறதுக்காக சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் தான், ஆனால் பல பேர் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா மாதிரி தான். எல்லா ஜாதி எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழக்கூட அருமையான ஊர். இந்த ஊருக்கு முக்கியமான தேவைகள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்தவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன். நல்ல செய்யத்தான் வந்து வராங்க, அவங்களும் வராங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் வராங்க. நம்ம ஊருக்கு பிரச்சனையே வந்து இடம் பற்றாக்குறை. குறுகிய இடத்துல கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வசிக்கிறோம். அதுதான் உண்மையான பிரச்சனைங்க. கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களும் சரி, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சரி, நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் எண்ணத்துக்கு செய்கிறோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 பேருக்கு மேலே வீடு இல்லாமல் இடம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை இடம். நம்ம உடையத்துக்கு போல எங்க ஊர் வராதிங்க. அந்த மாதிரி ஒரு வேற்றுமை ஊர்பட்டு இங்க ஊர்பட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பா வேணும். யார் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேளுங்க, ஆனா புரிதலோட கேளுங்க. விளக்க சொல்ல எல்லாருமே தயாரா இருக்கும். ஆனா அறியாமையில யாரோ தூண்டிவிட்டு சுயநலத்துக்காக செய்யறது மட்டும் எனக்காக ஒரு ஐக்கிய ஜமாத்து ஒன்று இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வழிநடத்துங்க. கண்டிப்பா திமுக ஆகட்டும், ஊர் பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒற்றுமையா சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. தமிழ் புரிதல் உள்ளது. நன்றி. ونعوذ بك من النار نشهد أن لا إله إلا الله سبحان الله وبحمده سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده أستغفر الله سبحان الله وبحمده. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا آمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا وعافنا يا أرحم الراحمين. اللهم اقض حاجاتنا يا أرحم الراحمين. اللهم ادفع مصيباتنا كلها يا